ஹாய் ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஃபுல் கிச்சனில் சமைக்கிற வேலை தான். ஸோ இன்றைக்கி வந்து நான் பீன்ஸ் பேர் வாங்கிட்டு வந்து பீன்ஸு டபுள் பீன்ஸ் எதோ சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அப்படியே வேக வச்சு சாப்பிட்றது உப்பு போட்டு அது வேக வைக்கிறதுக்கு அதை போட்டுட்டு க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதை போட்டு முடிச்சுட்டு வெண்டைக்காய் சாம்பார் செஞ்சுட்டு சாதம் செஞ்சுட்டு இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் செய்கிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லது. அது எக்ஸ்ட்ரா ஆனாலும் உடம்புக்கு நல்லது. எக்ஸ்ட்ரா ஆனாலும் ஒன்றும் ஆகாது, உடம்புக்கு நல்லது தான். ஸோ அதனால் அந்த நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வேறு எண்ணெய் ஊற்றினோன்னா அது வந்து வெயிட்டு ஜாஸ்தி இதாகும். ஸோ அதனால் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் வந்து வெந்தயம், கடுகு, சீரகம், அந்தமாரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி முடிச்சது வெங்காய கூடயே வந்து கத்திரிக்காவும் போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி நல்லா ஃப்ரை ஆனப்போ தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் அதுவும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு மிளகாத்தூளில் போட்டு மஞ்சத்தூளில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினா நல்லா எண்ணெயில் நல்லா பாயில் ஆகும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சு முடிச்சது நல்லா வெந்தவுடனே அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் தான் வேக வச்சு அதுக்கப்புறமா தேங்காயில் போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். இது வந்து நல்லா எந்த சைட் டிஷ்க்காச்சும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தியே வச்சுக்கலாம், கிரேவி மாரி இருக்கும். அண்ட் ரசம், சாம்பார் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்படி தான் செய்வேன். நல்லா எண்ணெய் இருக்கவே அந்த கொஞ்சம் ஸ்மெல்லும் அந்த இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஓகே, இதை செஞ்சு முடித்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சதும் கொஞ்சம் வெளியில் டிரைவிங் போனோம். மாமா வந்து டிரைவிங் கற்றுருந்தாரு. அது போயிட்டு வந்தோம். போகும்போது காமிக்கல, அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி மாமா ஒரு சிப்ஸ் பண்ணியிருந்தார். அது ஃபிங்கர் சிப்ஸாகவே தெரியல. உருளைக்கிழங்குல வாஷ் பண்ணி நல்லா இது பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் மசாலாலாம் போட்டு அவரே பண்ணார். இது ஃபிங்கர் சிப்ஸ் வருமானா தெரியல அப்படி சொன்னேன். வரும் அப்படி ட்ரை பண்ணோம். ஃபிங்கர் சிப்ஸ் வந்துச்சு. அதுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் சீக்கிரமாக ஆஃப் பண்ணிட்டோம். சிலது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருந்தது, சிலது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. நாங்கள் டைமிங் நல்லா வச்சு வேக வச்சுருக்கணும். அது ஃபஸ்ட் டைம் எடுத்ததுனால அப்படி இன்னொரு தடவை நான் நல்லாவே யூஸ் பண்ணி ட்ரை பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நல்லா க்ளீனாக செய்யலாம் அப்படி சொல்லிவிட்டு இப்போதைக்கு செஞ்சிட்ருக்கேன். செஞ்சு முடிச்சதும் கொஞ்சம் ரூமில் க்ளீனிங் வேலை இருந்தது. பெட்ஷீட்லாம் கொஞ்சம் மாற்றுற வேலை இருந்தது. டஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பண்ணேன். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட்டு நான் போடுறேன். ஃபுல் லாங் வீடியோ வரல, சின்னதாக தான் போடுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக பெட்ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.